இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் உள்ள வால்யூம் பட்டன் சம்மந்தமான 3 யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக உள்ள ஆப் வந்து நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மொபைலில் உள்ள ஃப்ளாஷ் லைட்டை எரிய வைக்கிறதுக்காக. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா டார்ச்சி ஃபங்க்ஷனாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பர்மிஷனை எனேபிள் பண்ண சொல்லும். அந்த பர்மிஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களோட மொபைலில் உள்ள வால்யூம் பட்டன் ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள டார்ச் வந்து எரியும். மறுபடியும் நீங்கள் அந்த ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஆப்பை நீங்கள் மினிமைஸ்லேயே வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆப் நேம் வந்து Keynote. இந்த ஆப் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் நம்ம லாக் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அந்த லாக்கோட பாஸ்வேர்டாக நம்ம வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே அதில் ஸ்க்ரீன் லாக் செட் பண்ண சொல்லும். அதுக்கு நம்ம வால்யூம் அப் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் மாற்றி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரே இதை கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் 2 டைம் பண்ணணும். நான் டவுன் பட்டனை வந்து 4 டைம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய பாஸ்வேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுலேயும் நான் வால்யூம் டவுன் பட்டனை 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி கேட்குது. அதில் நான் என்னோடய ஃபேவரட் வெப் ப்ரௌசர் எதுங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன், க்ரோம்னு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு நோட் பேட் மாதிரி தான் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அந்த செட் பண்ண லாக்கை வந்து போடணும். இப்போ நான் வால்யூம் டவுன் பட்டனை வந்து 4 டைம் ப்ரெஸ் பண்ணால் லாக் அன்லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வால்யூம் டவுன் பட்டனை வந்து 4 டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இது அந்த AppLock செட்டிங்ஸ்க்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே AppLockன்னு சொல்லி டிசேபிள் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்புமே இதில் இருக்கும். இதில் எந்த ஆப்பை நீங்கள் லாக் பண்ணணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அதிலேருந்து ஒரு ஆப்பை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நான் சூஸ் பண்ண ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே சுத்தமாக பிளாக் கலரில் பிளாங்காக நிற்கிது. அதுக்கப்புறமா நான் அந்த செட் பண்ண பாஸ்வேர்டு, அதாவது 4 வாட்டி டவுன் வால்யூம் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாஸ்வேர்டாக. அந்த 4 வாட்டி நான் அந்த டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பிளாக் ஸ்க்ரீன் போயிட்டு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம டக்குன்னு மினிமைஸ் பண்ணிட்டு மறுபடியும் உடனே ஓப்பன் பண்ணோன்னாலும் இந்த பாஸ்வேர்டு வந்து உடனே எனேபிள் ஆயிரும். ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீன் ஆயிரும். மறுபடியும் நம்ம வால்யூம் டவுன் பட்டனை 4 டைம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அது எனேபிள் ஆகும். அது வந்து அன்லாக் ஆகும். நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஆப் நேம் வந்து வால்யூம் நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட வால்யூம் பட்டன் வந்து உடஞ்சி போச்சு, இல்லை ஒர்க் ஆகலை அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் அவங்க வால்யூம் பட்டனே ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணணுன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணதும் ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அது மட்டும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா, ஒய்ஃபை, ஹாட்ஸ்பாட், ஏரோப்ளைன் மோடு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த வால்யூம் ஆப்ஷனை கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டு வந்து இந்த வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 7 ஆப்ஷன் இருக்கும். நம்ம மொபைலில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 வகையான டியூன் தான் இருக்கும். அதாவது மீடியா டியூனு, ரிங்கிங் டியூனு, அப்புறம் அலாரம் டியூன், இந்த 3 தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 7 வகையான டியூன் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம்னா நார்மலாக இருக்கிற 3 டியூனு, அதுக்கப்புறமா நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு வால்யூம் கூட்டுவோம். அது பேசிக்கிட்டு இருக்கிறவங்களோட வாய்ஸ் வந்து நம்ம சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணோம். அந்த ஆப்ஷன் தான் அது. அதையுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம டயல் பேடில் நம்பர் டைப் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும். அதுக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டோனுக்கு இன்னும் தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் அந்த ஆப்ஷனை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், சைடில் உங்களோட வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதில் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அது இருக்கும். அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் மாதிரி வரும்.
அதில் எனேபிள் டிசேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் டிசேபிள் கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன்லேருந்து போயிடும். அதுக்கப்புறமா உங்கள் மொபைலில் நீங்கள் நார்மலாக வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் பேனலை ஓப்பன் பண்ணி இதில் கிளிக் பண்ணி வால்யூமை கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த ஆப் வந்து வால்யூம் பட்டன் இல்லாதவங்க, வால்யூம் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறவங்கலாம் யூஸ் பண்ணலாம். உங்கள் மொபைலில் அப்படி எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தால் இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த 3 ஆப்போட டவுன்லோட் லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அடுத்ததாக ஒரு எடிட்டிங் வீடியோ தான் போட போகிறேன். அந்த வீடியோ எப்படி இருக்கு இந்த வீடியோ தான் நான் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போட போகிறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்த்த 3 ஆப்லேருந்து ஒரு ஆப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த ஆப் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங் வீடியோவோட வரேன். நன்றி, வணக்கம்.